வணக்கம். இது ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்த நைட்டி இது. மேலே மட்டும் கலர் கொஞ்சம் ஃபேட் ஆகிடுச்சு, கீழே நல்லா தான் இருக்குது. ஸோ இதை வச்சு நான் ஒரு டாப் தைக்க போகிறேன். அதுக்கு நான் முதல்ல ஃபேடான பகுதியை கட் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா இருக்கிற பகுதியை ஈட்டி சுருக்கம் இல்லாமல் எடுத்து நாளாக மடித்து போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு அளவு டாப்பை நான் எடுத்து இதே மாதிரி நாளாக மடித்து சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக இப்படி போட்டு நம்ம அளவு எடுக்க ரெடி பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு இன்ச் டேப் எடுத்து மொத்த நீளம் அளந்துக்கலாம். மேலே 1/2 இன்ச், கீழே வந்து 1 இன்ச் பிடிச்சி தைக்கிறதுக்கு. சைட்லேயும் அதே மாதிரி 1.5 இன்ச் சைடில் பிடிச்சி தைக்கிறதுக்கு. மேலே ஷோல்டருக்கு 1/2 இன்ச்சு. இன்ச் டேப்பில் எடுக்கக்கூடிய உண்மையான அளவோட நம்ம சைடில் எக்ஸ்ட்ராவாக மடித்து தைக்கிறதுக்கும் பிடிச்சி தைக்கிறதுக்கும் எவ்வளோ ஆகுதோ அதையும் மென்ஷன் பண்ணி நான் மேலே சைடில் அளவுகள்லாம் போட்டிருக்கிறேன். எல்லா அளவையும் கரெக்டாக நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கழுத்தோட மேல் பகுதி நீளம் அகலம் மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து நம்ம வளைவு வரைஞ்சிக்கணும் கழுத்துக்கு. இப்போது மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு உண்மையான அளவை மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பிடிச்சி தைக்கிறதுக்கு தேவையான அளவை நம்ம போட்டுக்கலாம். இடுப்பு சுற்றளவு நம்ம மார்க் பண்ணும்போதே சைடில் ஓப்பன் வைக்கிறதுக்கு நம்ம தனியாக மார்க் பண்ணிக்கணும். அதே போல் கை சுற்றளவு எவ்வளோ வருது அப்படின்ட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதோட பிடிச்சி தைக்கிறதுக்கும் ஏற்ற மாதிரி நம்ம அளவு எடுத்துக்குவோம். நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்த அளவுகள்லாம் கரெக்டாக இருக்குதா அப்படின்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். அதோட மார்பு சுற்றளவு இடுப்பு சுற்றளவையும் நம்ம எடுத்துக்கணும். இப்போ உண்மையான அளவோட சேர்த்த மாதிரி நம்ம தையலுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவையும் சேர்த்து மார்க் பண்ணிக்கணும். அதுக்கு கழுத்து ஷோல்டராண்ட கை ஜாயின் பண்ணுவோம் இல்லைங்களா, அங்கெல்லாம் 1/2 இன்ச் மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்தா போதும். சைடில் நமக்கு 1.5 இன்ச் தேவைப்படும். அந்த இடுப்புக்கு சைடில் மட்டும் நம்ம 1 இன்ச் விட்டால் போதும். இது எதுக்குன்னா சைடில் ஓப்பன் வைப்போம், அதனால் நம்மளுக்கு 1 இன்ச் தேவைப்படும். அவ்வளோதான், கட் பண்ணியாச்சு. இப்போ கை கட் பண்ணிக்கலாம். உண்மையான அளவோட நம்ம எக்ஸ்ட்ராவாக பிடிச்சி தைக்கிறதுக்கும் மடித்து தைக்கிறதுக்கும் எவ்வளோ ஆகுதோ அதையும் சேர்த்து நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். அளவுகள்லாம் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா பாக்ஸ் மாதிரி கிடைக்கும். அதுலேருந்து நம்ம கை வளைவு வரைஞ்சிக்கலாம். கையோட மேல் பகுதி ஜாயின் பண்ணாமல் தான் இருக்குது. ஸோ நம்ம அதை எப்படி ஜாயின் பண்ணி தைக்கலான்றதை தைக்கும்போது உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்காக மேலே நம்ம ஒரு 1/2 இன்ச் விட்டுக்கலாம். தான் இப்போ கை கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், கட்டிங் வீடியோ முடிஞ்சுது. ஸ்டிச்சிங் வீடியோ நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம்.